ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 பேருக்கு ரால் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவட மகன் கிராஜுவேஷனை முன்னிட்டு இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. பட்டமளிப்பு விழாவை முன்னிட்டு கொடுக்க சொல்லியிருக்கிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொல்லுங்கள், இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட இப்படி பிள்ளைகள் முன்னுக்கு வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு உண்மைக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். தம்பிக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நாங்களும் சொல்கிறோம், இன்னும் நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணும்னு சொல்லி நாங்களும் வந்தோனியரப்பட்ட ப்ரே பண்ணி கொடுக்குறோம். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே தம்பிக்கு ப்ரே பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், சரியா? அதே நேரம் இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் சாப்பாடு அப்படி தான் கொடுக்குறது. நான் சொல்லிட்டேன், அக்கா சிக்கன் சாப்பாடு வேணாம், வேறு ஏதாவது கொடுப்போம்க்கான்னு சொல்லிட்டேன். அப்போ பரவாயில்லடா, நீங்கள் பார்த்து ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லிட்டான். ஜாலி ரால் குழம்பு தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதுவும் அரைச்ச குழம்பை வச்சு, அரைச்ச தூள் சோபா சோஸ் அரைச்ச கறி பவுடர் இருக்கு இல்லையா, அதை வச்சு சூப்பராக அதை அரைச்சி ரால் குழம்பு வச்சு செம்மையாக கொடுக்க போகிறேன் நண்பர்களே. அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு சமையலை ஆரம்பிக்கலாம். இப்போ சமையலுக்கு தேவையான மரக்கறிகள் எல்லாமே வெட்டி வச்சாச்சு. சால மீனை பொரிக்க போகிறேன். இங்கே இறால் இருக்குது குழம்புக்கு. வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சாச்சு. அதுங்களா இனி வந்து இங்கே எனக்கு ஒரு கோப்பியும் போட்டு வச்சாச்சு. ஏன்னு சொல்லுங்கள், குடித்தா தான் வேல் ஓடும் எனக்கா. இங்கே சால மீனை பாருங்கள், துப்புராக்கி வச்சுக்கேன். இப்போ இந்த சால மீனுக்கு தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி புளிய வைப்போம், அடுப்பு போடுவோம். தண்ணி என்ன வச்சுருக்கோம். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு மீனை பொரிக்க போடுவோம். இப்போ மீன் பொரியட்டுக்கும் தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். இப்போ உள்ள கொதிக்கட்டுக்கு. இதில் வந்து பால் கறிக்கு கேரட், உருளைக்கிழங்கு, போஞ்சி இந்த மாதிரி நீள வாக்கில் வெட்டி எடுத்துருக்கேன். இப்போ இது இந்த சட்டியில் சேர்ப்போம். இப்போ இதுக்கு வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இதோட மஞ்சள் தூள், இதோட உப்பு சேர்க்குறேன். இதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். கணக்க தேவையில்லை, மரக்கறியிலே தண்ணி இருக்கும், அப்படியே அவிஞ்சு வரும். இப்போ இதை எங்கேயாலும் அடுப்பில் வச்சுட்டு மரக்கறி அவியட்டுக்கும். இன்றைக்கு இந்த இறால் குழம்பு அரைச்ச கறி தூளில் தான் வைக்க போகிறேன். அதுக்கு சோபா சாஸ் அரைச்ச கறி தூள் இது. இதோட கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, உள்ளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தண்ணி. இது கொஞ்ச நேரம் ஊறட்டுக்கும். அதுக்கு பிறகு மிக்சி கப்பில் போட்டு அரைச்செடுக்க வேண்டியதான். கலந்து விடுவோம். இங்கே தேங்காய்ப்பும் சேர்க்கலாம். நான் நல்ல தேங்காய் பால் சேர்க்குறபடியாக தேங்காய்ப்பு சேர்க்கல. இறால் குழம்பை கூட்ட போகிறேன். இதுக்கு வந்து அரைச்சதை சேர்ப்போம். இதில் கடைசியாக அதுக்கு தேங்காய் பால் விட்டு கலந்து விடுவோம். ஏற்கனவே வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கிறேன். இப்போயும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்க்குறேன். வெள்ளைப்பூடு, இதோட தக்காளி பழம், இனி இதோட புளி சேர்க்குறேன். இனி இதோட தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதில் கொஞ்சத்தை இங்கே மிக்சி கப்பிலே முழுண்டா கலந்து வருவதுக்காக. இனி இதோட 1ஆம் பால் உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள், இங்கே மிக்சி கப்பில் இருக்கிறதே நான் வடிவாக
கலந்து விட. குழம்பை இந்த அடுப்பில் வச்சாச்சு. கொதிச்சு கொண்டு வரைக்க தான் இறால் போடுவேன். இங்கால வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கறியை தூக்கி வச்சாச்சு. இப்போ மீன் பொரியுது, பொரியல். இப்போ மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். தேங்காயில் மரக்கறி பாருங்க நல்லா அவிஞ்சு வருது. இனி இதுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து முதலாம் பால் கொஞ்சம். இது நல்லா அப்படியே கொதிச்சு வற்றி வந்தோன்னு இறக்க வேண்டியான். இதில் வந்து பொன்னாங்கானியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இதில் தேங்காய்ப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி எல்லாம் சேர்த்துருக்கிறேன். இதோட மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். இனி இதை வந்து இந்த சட்டியில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துடுவோம். பொன்னாங்கானி இப்படி பச்சையாகவே சம்பளாவும் சாப்பிடலாம். ஆனால் அடுப்பில் ஒருக்கா வச்சுட்டு இப்படி எல்லாத்தையும் கலந்துட்டு வச்சுட்டு வைக்க வேண்டியதான். ஆக சூடாக மட்டும் விடாமல் லைட்டாக ஒரு சூடு வந்தோன்னே எடுக்கணும். இதோட வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சாச்சு. வச்சுட்டே நீ அப்படியே கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடானோன்னு இறக்க வேண்டியா. புல கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். அரிசியை கழுவி எடுத்துட்டேன். திடீரெண்டு மழை தூங்குது, திடீரெண்டு வெயில் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை, இப்போ திரும்பி வெயில் அடிக்குது. இந்த கிளைமேட்டை புரிஞ்சு கொள்ளவே முடியலை நண்பர்களே. உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டேன். சோறு அவியட்டுக்கும் அதுக்குள்ள உள்ளுக்கு போய் குழம்பு பார்த்து நிலவரத்தில் இருக்கேன். இப்போ பாருங்க பொன்னாங்கானி ரெடி ஆகிட்டு இப்படி லைட்டாக சூடானோன்னு இறக்கிடும். ஆவிலும் போட்டு வறுத்து எரிய இருக்கணும்னா அந்த பொன்னாங்கானியில் இருக்கிற சத்தெல்லாம் காணாமல் போயிடும். ஓகே, இப்போ இதை அடுப்பை நிப்பாட்டுவோம். இங்கே பாருங்க குழம்பு கொதிச்சு கொண்டு வருது. இதுக்கு இறாலை சேர்ப்போம். இப்போ இறாலை சேர்த்துட்டேன். இனி கொதிக்கட்டும். பொன்னாங்கானி இறக்குவோம். சூப்பராக பொன்னாங்கானி வரையும் ரெடி ஆகிட்டு இனி குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சுட்டு பாருங்க இறால் குழம்பு. இனி இறக்க வேண்டியதான். அரைச்சி வச்சு இறால் குழம்பு ரெடி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க இந்த குழம்பு. மீன் மட்டும் அரைச்சி வைக்கலாம், அது இறாலும் வைக்கலாம், கனவா வைக்கலாம். சூப்பராக இருக்கும். சோறு அவிஞ்சிட்டு வடிப்போம். இது பார்த்தீங்களா புதுசு வாங்கினேன். இதை வந்து கொஞ்சம் கூட அல்லலாம் சோறு.
கிட்ட பாருங்க. எல்லாத்தையும் படிச்செடுப்போம். இப்போ சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கால இறால் குழம்பு இன்றைக்கு அரைச்சி வச்சிருக்கிறேன். இங்கால கேரட் போஞ்சி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு பால் கறி, பொன்னாங்கானி வர, அங்கால மீன் பொரியல். இனி கடகடண்டு சாப்பாடெல்லாம் கட்ட வேண்டியதுதான். பாருங்க சோறு, அதுக்கு பிறகு பால் கறி, கேரட் போஞ்சி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு பால் கறி. இது வந்து பொன்னாங்கானி வர. அதுக்கு பிறகு இது இறால் குழம்பு. அரைச்சி வச்சிருக்கு, சூப்பர் டேஸ்டாக இருக்கும். டெய்லி சிக்கன் தானே வைக்கிறது, அதனால் இன்றைக்கு இறால். அதுக்கு பிறகு சால மீன் பொரியல். பார்த்தீங்களா? இதே மாதிரி கடகடண்டு எல்லாத்தையும் கட்டி எடுக்குமா. சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா.